ஒரு டூ ரியலிஸ்டிக்கான ஃபிலிமு. ஒரு நல்ல படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தர் வந்து நம்ம நெறைய காதுல கேட்டிருப்போம். அத ஒருத்தர் லைஃபாவே வாழ்ந்து, அதையவே படமா எடுத்திருக்காரு. சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இயக்கியுள்ள அந்த பயாஸ்கோப் திரைப்படம் ரொம்பவும் உணர்வுபூர்வமாகவும், ரொம்ப ஒரு மக்கள் திரளுக்குள்ளிருந்து ஒரு உண்மையாகவும், ஆழமாகவும் ஒரு கலையை நேசிக்கிறவருடைய ஒரு வெளிப்பாடா நான் பார்க்குறேன். நிஜமாவே இது ஒரு நல்ல வித்தியாசமான படம். நம்ம எப்பவுமே சொல்லுவோம், ஒரு வித்தியாசமான ஒரு வேறுபட்ட கதை, வித்தியாசமான சொல்லுவோம். இது நிஜமாக வித்தியாசமாக இருக்குது. எனக்கு வந்து வாய் குளற அளவுக்கு இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு சாதாரண போய் கடைசியில் வந்து நெஞ்சத்தை கடக்க வைக்கிற அளவுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவர் டைரக்டருடைய வாழ்த்துக்கள். எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்மோக்கிங் கார்டு போடுறதுலேருந்தே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேட்டிவிட்டிக்கான அந்த சவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வயசான ஒரு அம்மாவோட சவுண்டு வரும். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அந்த சவுண்டில் இருந்தே அந்த படம் எவ்வளோ நேட்டிவிட்டியோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படம் பார்த்து முடிக்கும்போது. ரொம்ப நேட்டிவிட்டியோட, ரொம்ப ஃபன்னாக, ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு படம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. படம் வந்து பிகினிங் டு எண்டு கலகலப்பாக நல்ல ஸ்க்ரீன் ப்ளே வந்து எங்கேயுமே லேக் இல்லாமல் சுவாரஸ்யமாக போகுது. அந்த கிராமிய மனிதர்கள், அந்த ரெண்டு பாட்டிங்க, அவங்க பண்ணுற நேச்சுரல் ஆக்டிங்லாம் வந்து வேறு லெவல். இது அந்த மொசக்குட்டின்னு ஒரு வேனு, அதுக்கு உயிர் இருக்குது. அது ரெண்டாவது அவன் சந்திக்கும் போது நகரத்தில் அதை பிரியும் போது அவன் கை அதை உரசிட்டே வரும்போதெல்லாம் வந்து அது ஒரு காவிய தருணம் மாதிரி. அமைச்சூரிஸ்டாக போயிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெத்து ஸ்டீரியோ டைப் அப்படி போகுமான்னு பார்த்தா வேறு மாதிரி எதிர்பார்க்காத ஒரு கிளைமாக்ஸாக இது மாறுது. அதில் அற்புதமான மெசேஜும் இருக்குது. ப்ளஸ் நமக்கு வந்து இந்த கதையும் அந்த கதையும் வந்து எப்படி இன்டர்லிங்க் ஆகுது, எப்படி ஒரு புள்ளியில் கைகோ இருக்குது அப்படிங்கிற அந்த கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு திருப்பமாக சுவாரஸ்யமாக, அந்த வகையில் இது ஒரு பார்க்க வேண்டிய படம்.